வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. வாரணாசியில் நடந்த காசி தெலுங்கு சங்கமம் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்ச்சி. நாட்டிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் நடைபெறும் மருத்துவ சுற்றுலா மாநாடு தொடங்கி வைத்து கையேட்டை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விஸ்கோஸ் மற்றும் செயற்கை இழைப்பஞ்சு நூல்களுக்கு அரசின் தரக்கட்டுப்பாடு ஆணைகளிலிருந்து விலக்களிக்க வேண்டும். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை, வெயிலின் தாக்கத்தை குறைத்தது கோடை மழை. தமிழகத்தில் வருகிற 3ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஐபிஎல் தொடரில் கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியில் குஜராத் வெற்றி. 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. அதேபோல் மற்றொரு ஆட்டத்தில் டெல்லி வீழ்த்தியது ஹைதராபாத் அணி. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு மருத்துவ சுற்றுலா மாநாட்டினை சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதில் சவுதி அரேபியா, மொரீஷியஸ் உட்பட 20 நாடுகளிலிருந்து 70க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். இதனிடையே இந்திய வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பின் தேசிய செயற்குழு கூட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். 2030-2031ற்குள் தமிழக பொருளாதாரத்தை $1 டிரில்லியன் மாற்றுவது குறித்த ஆய்வுக் கட்டுரையை அவர் வெளியிட்டார். நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்கா தொடர்பாக AMRL நிறுவனத்துடன் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். பாளையங்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்காவின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக AMRL நிறுவனத்துடன் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தொழில்நுட்ப பூங்காவில் உள்ள 1000 ஏக்கர் நிலத்தில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். பிளாஸ்டிக் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற வாக்கத்தான் எனும் நிகழ்வை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். தனியார் அமைப்பு சார்பாக நடைபெற்ற இந்நிகழ்வு சென்னையில் மேடவாக்கம், எக்மோர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்றது. இதில் சுமார் 850க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுக்கும் வகையில் மஞ்சப்பை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்வதாக தெரிவித்தார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் பாதுகாப்பான இடம் பெயர்வுக்கான வழிமுறைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஆணைய தலைவர் பாஸ்கரன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி, கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி, புலம்பெயர் தொழிலாளர்களை பாதுகாக்க தமிழக முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்திருப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், புலம்பெயர் தொழிலாளர்கள் விவரங்கள் குறித்த பதிவை தேசிய அளவில் வைத்திருக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் இந்திய தர நிர்ணய அமைப்பின் ஆய்வு மற்றும் ஒப்புதலுக்காக காத்திருக்கும் விண்ணப்பங்களின் மீது உரிய நடவடிக்கைகள் மேற்கொண்ட பிறகே தரக்கட்டுப்பாடு ஆணைகளை அமல்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் தயாரிக்கப்படாத மூங்கில் மரத்தில் தயாரிக்கப்படும் விஸ்கோஸ் பஞ்சு, செயற்கை இழை பஞ்சு மற்றும் நூல்களுக்கு அரசின் தரக்கட்டுப்பாடு ஆணைகளிலிருந்து விலக்களித்திடவும் ஏதுவாக உரிய உத்தரவுகளை மத்திய ஜவுளித்துறை, ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சகங்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயலை கேட்டுக் கொண்டுள்ளார். செங்கல்பட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஜூன் மாதம் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். புதிதாக கட்டப்பட்டு வரும் கிளாம்பாக்கம் கருணாநிதி பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் 36 மணி நேர இடைவிடாத பாரம்பரிய உணவு திருவிழா தொடங்கியது. உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தொடங்கி வைத்தார். கிராமிய பின்னணியில் கண்கவர் அரங்குகள் அமைக்கப்பட்டு பாரம்பரிய உணவுகள் விற்பனை செய்யப்பட்டன. ஏராளமான பொதுமக்கள் குடும்பமாக பங்கேற்று உணவு வகைகளை ருசித்தனர். விழாவில் தப்பாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் என கிராமிய கலைகள், இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலம் சிறுதானியங்களை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூட்டுறவுத்துறை செயலாளர் ஜே. ராதாகிருஷ்ணன் கூறினார். தஞ்சை பிள்ளையார்பட்டியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் திறந்தவெளி கிடங்குகளில் கான்கிரீட் தளத்துடன் மேற்கூரை அமைக்கும் பணியை ஆய்வு செய்தவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது சிறுதானிய உற்பத்தியை அதிகரித்து கொள்முதல் நிலையங்கள் மூலம் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்.
எடப்பாடி பழனிசாமி உண்மைக்கு மாறாக அறிக்கை வெளியிட்டிருப்பதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் குறிப்பிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், கோயம்பேட்டில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் வணிக வளாகங்களில்தான் தானியங்கி எந்திரம் நிறுவப்பட்டிருக்கிறது என தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் நேற்றே தெளிவான குறிப்பை வெளியிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதன் பின்னரும் தன் இருப்பை காட்டிக்கொள்ள உண்மைக்கு மாறாக இபிஎஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் என அவர் கூறியுள்ளார். காங்கிரஸ் திமுகவின் நட்சத்திர பேச்சாளராக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் இருப்பதாக கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கமல்ஹாசனை கட்சியின் தலைவராக பார்க்க முடியாது என்றார். காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரம் செய்வதன் மூலம் அவரது அரசியல் கணக்கு என்ன என்றும் கேள்வி எழுப்பினார். கடந்த அதிமுக ஆட்சியில் உயர்கல்வியில் 2030ஆம் ஆண்டில் அடைய வேண்டிய இலக்கை 2020ற்குள் கொண்டு வந்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். சேலத்தில் தனியார் கல்வி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற கல்வி கண்காட்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில்தான் தமிழகத்தில் கல்வியில் புரட்சியும் மறுமலர்ச்சியும் ஏற்படுத்தப்பட்டது என்று கூறினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் கருணாநிதி பேனா நினைவுச் சின்னம் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மனதை வைத்துக் கொண்டு அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறார்கள். அதனால இது பொதுவாக நாம இது அனுமதி என்று சொல்வதை விட எந்த விதத்திலும் பாதிப்பை கலைஞர் அவர்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றால், சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துகிறது அது அவருக்கே ஒத்துக்கொள்ளாது. அதனால எல்லாவித பாதுகாப்பு நடவடிக்கைகளும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மற்ற பாதுகாப்பு எல்லா நடவடிக்கைகளோடு அது எழுப்பப்படுவதற்கான தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் பின்பற்ற வேண்டியதுதான் அரசாங்கம். இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் சேர 9 நாட்களில் 80,000 பேர் விண்ணப்பித்து உள்ளனர். தமிழகத்தில் 8,000 தனியார் பள்ளிகளில் 88,000 இடங்கள் உள்ள நிலையில் இதற்கான ஆன்லைன் பதிவு கடந்த 20ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் நேற்று வரை 9 நாட்களில் 80,000 பேர் பதிவு செய்திருப்பதாக தனியார் பள்ளிகள் இயக்குநர் நாகராஜ முருகன் தெரிவித்துள்ளார். மே 18ஆம் தேதி வரை தனியார் பள்ளிகளில் சேர்வதற்கான பதிவு செய்வதற்கு கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் சுமார் 16 கோடி ரூபாய் மதிப்பிலான தூர்வாரும் பணிகளை அமைச்சர் கே.என்.நேரு தொடங்கி வைத்தார். திருச்சி கே. சாத்தனூர் கிராமம் கோரை ஆற்றில் தூர்வாரும் பணிகளை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கே.என்.நேரு, மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறப்பதற்கு 2 மாதத்திற்கு முன்பே பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பணிகளில் விரைந்து முடிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். திண்டுக்கல் மாநகராட்சியில் உள்ள பழக்கடையில் ரசாயனம் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட 400 கிலோ மாம்பழங்கள் பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடை உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்தனர். மாவட்ட ஆட்சியர் விசாகன் உத்தரவின் பேரில் திண்டுக்கல் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செல்வம் தலைமையிலான அதிகாரிகள் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பழக்கடைகள், குடோன்களில் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது எத்தமாலன் என்ற ரசாயன கற்களை கொண்டு செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட 400 கிலோ மாம்பழங்களை அவர்கள் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு அரசின் முயற்சியால் இந்த ஆண்டு 4,200 பேர் ஹஜ் புனித பயணம் செல்ல இருப்பதால் இஸ்லாமியர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளாக கொரோனா காரணமாக ஹஜ் புனித யாத்திரைக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு சென்னையிலிருந்து 4,200 பேர் புனித ஹஜ் பயணம் செல்ல இருக்கிறார்கள். அவர்களுக்கான புத்தாக்க பயிற்சி தஞ்சையில் நடைபெற்றது. அதில் ஹஜ் பயணத்தின்போது பின்பற்றப்பட வேண்டிய நெறிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆருத்ரா விவகாரத்தில் தன் மீது பொய் குற்றச்சாட்டுகளை கூறியிருப்பதாகவும் இதற்காக திமுக முன்னாள் எம்பி RS பாரதி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சார்பில் திமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் RS பாரதிக்கு வழக்கறிஞர் பால் கனகராஜ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதில் ஆருத்ரா விவகாரத்தில் அண்ணாமலை 84 கோடி ரூபாய் பெற்றுள்ளதாக பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விவகாரத்தில் RS பாரதி உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் மான நஷ்ட ஈடாக 500 கோடியே 1 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருத்தணி முருகன் கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாள் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. திருத்தணி முருகன் கோவிலில் வரும் மே மாதம் 5ஆம் தேதி வரை பிரம்மோற்சவ விழா நடைபெறவுள்ளது. இதன் 5ஆம் நாளில் முருகன் வெள்ளி மயில் வாகனத்தில் ஸ்ரீதேவி தெய்வானையுடன் எழுந்தருளி காட்சியளித்தார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவின் 7ஆம் நாள் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. 7ஆம் நாள் நிகழ்வில் நந்திகேஸ்வரர் வாகனத்தில் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை அம்மனுடனும், யாழி வாகனத்தில் மீனாட்சி அம்மனும் எழுந்தருளி வீதி உலா வந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பத்மாவதி பரிணய உற்சவம் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த உற்சவத்தில் முதல் நாளில் மலையப்ப சுவாமி அலங்கரிக்கப்பட்ட தங்க யானை வாகனத்தில் மாட வீதி உலா வந்தார். ஸ்ரீதேவி பூதேவி உற்சவ மூர்த்திகள் தங்க பல்லக்கில் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். பாரம்பரிய முறைப்படி அனைத்து நிகழ்வுகளும் நடைபெற்றன. வாரணாசியில் காசி தெலுங்கு சங்கமம் நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய பிரதமர் மோடி, தெலுங்கு மக்களை காசி ஏற்றுக்கொண்டது போல் தெலுங்கு மக்களும் காசியை தங்கள் இதயத்தில் வைத்திருப்பதாக கூறினார். மேலும் இதயங்கள் அருகருகே இருக்கும்போது தூரம் ஒரு பொருட்டு அல்ல என்றும் அவர் கூறினார். ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஹைதராபாத்தின் வளர்ச்சி குறித்து பேசிய நடிகர் ரஜினிகாந்திற்கு ஆந்திர அமைச்சர் ரோஜா கண்டனம் தெரிவித்துள்ளார். பாபட்லாவில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரோஜா, ரஜினிகாந்தின் பேச்சு சிரிப்பை வரவழைக்கும் வகையில் உள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் ஹைதராபாத் பகுதியை ஆட்சி செய்யாத சந்திரபாபு நாயுடு அந்த நகரின் வளர்ச்சிக்கு எப்படி காரணமாக இருக்க முடியும் என்பதை ரஜினிகாந்த் நினைத்து பார்க்க வேண்டும் என்றார். சாதி மதம் ஆகியவற்றின் பெயரால் காங்கிரஸ் கட்சி சமூகத்தை பிளவுபடுத்தி வருகிறது என்று கர்நாடக தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலை ஒட்டி ஹமனாபாத், விஜயபுரா ஆகிய இடங்களில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டங்களில் அவர் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர், பெண்கள் என அனைவருக்கும் முன்னுரிமை கொடுக்கும் கட்சி பாஜக தான் என்று மோடி குறிப்பிட்டார். ஆனால் பட்டியலினத்தவர் குறித்து காங்கிரஸ் ஒருபோதும் அக்கறை கொண்டதில்லை என்றும் அவர்களை எப்போதும் அவமரியாதை செய்ததாகவும் அவர் கூறினார். அவதூறு வழக்கில் 2 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்கக் கோரி ராகுல்காந்தி தாக்கல் செய்துள்ள மனு மீதான விசாரணையை குஜராத் உயர்நீதிமன்றம் வரும் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. சூரத் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ராகுல்காந்தியின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதற்கெதிராக குஜராத் உயர்நீதிமன்றத்தில் ராகுல்காந்தி மேல்முறையீடு செய்தார். இந்நிலையில் இந்த மனு மீதான விசாரணையை வரும் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து குஜராத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் போராடி வரும் மல்யுத்த வீரர் வீராங்கனைகளுக்கு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேரில் ஆதரவு தெரிவித்தார். பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகியுள்ள இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவர் பிரிஜ் பூஷன் சரண் சிங் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அவர்களை நேரில் சந்தித்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது ஆதரவை தெரிவித்தார். அப்போது அவர், நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர்கள் இன்று நீதி கேட்டு சாலையில் அமர்ந்திருப்பதை ஒட்டுமொத்த தேசமும் பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை வணங்குவதாகவும் குறிப்பிட்டார். துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி தகுதி பெற்று சாதனை படைத்துள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி ஒலிம்பிக் சாம்பியனான சீன தைப்பேவின் வாங் லீ ஜோடியுடன் மோதியது. இதில் முதல் செட்டில் அதிரடியாக ஆடிய சாத்விக் சிராக் ஜோடி 21-18 என்ற கணக்கில் அந்த செட்டை கைப்பற்றியது. 2வது செட்டின்போது சீன தைப்பே வீரர் வாங் காயமடைந்தார். இதனால் மேற்கொண்டு சீன தைப்பே ஜோடி போட்டியில் பங்கேற்க முடியாமல் விலகிய நிலையில் சாத்விக் சிராக் ஜோடி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்த வெற்றியின் மூலம் 1965ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியா தகுதி பெற்றது. ஐபிஎல் தொடரில் கொல்கத்தாவுக்கு எதிரான ஆட்டத்தில் குஜராத் அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. ஐபிஎல் தொடரின் 39வது ஆட்டத்தில் கொல்கத்தா மற்றும் குஜராத் அணிகள் மோதின. இதில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 179 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து களம் இறங்கிய குஜராத் அணி அதிரடியாக ரன்களை குவித்தது. சுப்மன் கில் 49 ரன்கள் எடுத்த நிலையில் விஜய் சங்கர் 24 பந்துகளில் 51 ரன்கள் எடுத்தார். மில்லர் 18 பந்துகளில் 32 ரன்கள் எடுக்க குஜராத் அணி 17.5 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. மற்றொரு போட்டியில் ஹைதராபாத் அணி டெல்லியை வீழ்த்தியது. முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 197 ரன்களை குவித்தது. பின்னர் விளையாடிய டெல்லி அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 188 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் டெல்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 9 ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி த்ரில் வெற்றியை பதிவு செய்தது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் கோடையின் தாக்கம் குறைந்தது. ஈரோடு, திண்டுக்கல், தருமபுரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த கனமழையால் குளிர்ந்த சூழல் நிலவியது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்நிலையில் தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், தென்காசி, விருதுநகர், நெல்லை மற்றும் குமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. வாரணாசியில் நடந்த காசி தெலுங்கு சங்கமம் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்ச்சி.
நாட்டிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் நடைபெறும் மருத்துவ சுற்றுலா மாநாடு தொடங்கி வைத்து கையேட்டை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விஸ்கோஸ் மற்றும் செயற்கை இழைப்பஞ்சு நூல்களுக்கு அரசின் தரக்கட்டுப்பாடு ஆணைகளிலிருந்து விலக்களிக்க வேண்டும். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை, வெயிலின் தாக்கத்தை குறைத்தது கோடை மழை. தமிழகத்தில் வருகிற 3ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஐபிஎல் தொடரில் கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியில் குஜராத் வெற்றி. 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. அதேபோல் மற்றொரு ஆட்டத்தில் டெல்லி வீழ்த்தியது ஹைதராபாத் அணி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.